ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 5.10 கொஷின் பாருங்கள். 1,1 மற்றும் 2,1 மற்றும் 3,2 என்ற 3 புள்ளிகள் வழி செல்லும் வட்டத்தின் சமன்பாடு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா. 3 புள்ளியை கொடுத்துட்டு இந்த வட்டத்துக்கான சமன்பாடு என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதை ஃபார்ம் எப்படி பார்க்கலாம் வாங்க பாருங்கள். இப்போ கொடுத்துருக்க 3 புள்ளியை நம்ம எடுத்து எழுதியாச்சு. வட்டத்துக்கான பொது சமன்பாடு என்னன்னு தெரியும். x² + y² + 2gx + 2fy + c = 0. இது எடுத்து எழுதியாச்சா. அப்போ இந்த 3 புள்ளியை வச்சு நம்ம சமன்பாடு உருவாக்கலாம். சரிங்களா. அதுக்கு முன்னே இப்போ எடுத்துக்கிறது வந்து சமன்பாடு 1. இப்போது ஃபஸ்ட்டு புள்ளி பாருங்கள், 1,1. இப்போ 1,1 என்ற புள்ளியை சமன்பாடு 1 அப்ளை பண்ணலாமா. சமன்பாடு 1 பிரதியிட. சரிங்களா. பிரதியிடும் போது என்ன வரும், இங்கே எக்ஸ்னு இது வந்து எக்ஸ்னு எடுத்துக்க போகிறோம், இது ஒய்னு எடுத்துக்க போகிறோம். சரிங்களா. சமன்பாடு 1 என்ன, x² + y² + 2gx + 2fy + c = 0வா. இங்கே அப்ளை பண்ணும்போது எக்ஸ்னு தேவை என்ன வரும், 1² ஒய்ன்ற தேவை 1² + 2g எக்ஸ்ன்றதால 1 2f ஒய்ன்றதால 1 சி அப்படியே வரும். சரிங்களா. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும், ப்ளஸ் 1 ப்ளஸ் 2g ஒன்னோட பேருக்குனா 2g அப்படியே வரும், ஒன்னோட பேருக்குனா 2f அப்படியே வரும், ப்ளஸ் c = 0. சரிங்களா. அதை கூட்டினா 2 1 2 ப்ளஸ் 2g ப்ளஸ் 2f ப்ளஸ் c = 0. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ இந்த 2g 2f c ஒரு பக்கமாக வச்சுட்டு இந்த 2 மட்டும் ப்ளஸ் ஆகிறது ஈக்குவல் வந்து மைனஸாக மாறுமா, மாற்றி எழுதிக்கலாமா. 2g ப்ளஸ் 2f ப்ளஸ் c = +2 -2 மாறிடும். சரிங்களா. இதை வந்து சமன்பாடு 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த புள்ளி பார்த்திங்கன்னா 2,1. அப்போ 2, -1 சரிங்களா என்ற புள்ளியை சமன்பாடு 1 பதிலாமா. சமன்பாடு 1 அப்ளை பண்ணாங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, சமன்பாடு x² + y² + 2gx + 2fy + c = 0. இந்த ஃபார்மை நீங்கள் வந்து 3 புள்ளிக்கு எழுதணுன்ற அவசியம் இல்லை, வேணும்னா எழுதிக்கலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாகவே இதை எக்ஸ்னு இது ஒய்னு எடுத்து இங்கே அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா. இப்போ எக்ஸ்ன்ற தேவை 2 2² ஒய்ன்ற தேவை -1 ஸ்கொயர் 2g எக்ஸ்ன்ற தேவை 2 2g ஒய்னோட வேல்யூ -1 ப்ளஸ் c = 0. சரிங்களா. 2 ஸ்கொயர் பண்ணால் 2 × 2 4 ப்ளஸ் -1 ஸ்கொயர் பண்ணால் -1 × -1 +1 ஆகிடும். 2 × 2 4 ஆகுமா. இப்போ 4g 2 இருக்குது, இங்கே -1 இருக்குப்போ 2 -1 பெருக்கும் போது -2f ப்ளஸ் c = 0 வருமா. 4 1 கூட்டினா 5 5 ப்ளஸ் 4g -2f ப்ளஸ் c = 0. இப்போது இந்த 4g -2f ப்ளஸ் c மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த ப்ளஸ் 5 ஈக்குவல் அனுப்பிச்சுடலாமா. போச்சுன்னா -5 மாறும். 4g -2f ப்ளஸ் c = -5. இது சமன்பாடு 3 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். சரிங்களா. அதே போல் 3வது புள்ளி பார்த்திங்கன்னா 3,2. இப்போ இந்த புள்ளி சேம் என்ற புள்ளியை 1 அப்ளை பண்ணலாமா. இப்போ 1 பிரதியிடும் போது x², இது எக்ஸ்னு எடுத்துப்போம் ஒய்னு எடுத்துப்போமா. அப்போ x² தேவையில்ல 3² வருமா, y² தேவையில்ல 2² வருமா, ப்ளஸ் 2g எக்ஸ்னு என்ன 3 இப்போ × 3 2f எக்ஸ் ஒய்னோட வேல்யூ வந்து 2 ப்ளஸ் c = 0வா. 3 ஸ்கொயர் பண்ணால் 3 × 3 9 4 ஸ்கொயர் பண்ணால் 2 ஸ்கொயர் பண்ணால் 2 × 2 4 ப்ளஸ் 2 × 3 6
இப்போ 6g ப்ளஸ் 2 இன்ட்டு 2 4 4f ப்ளஸ் c ஈக்குவல் 0. சரிங்களா? இப்போது 9 இருக்குது 4 இருக்குது கூட்டலாமா? கூட்டினா என்ன வரும்? நமக்கு 13 கிடைக்குமா? 13 ப்ளஸ் 6g ப்ளஸ் 4f ப்ளஸ் c ஈக்குவல் 0. சரிங்களா? இப்போ இந்த ப்ளஸ் 13 ஈக்குவல் எந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 13 மாறுமா? 6g ப்ளஸ் 4f ப்ளஸ் c ஈக்குவல் மைனஸ் 13. இது சமன்பாடு 4 எடுத்துக்கலாமா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை? ஜீனோட வேல்யூ என்ன, எஃப்னோட வேல்யூ என்ன, சினோட வேல்யூ என்ன தெரியணுமா? அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? முதல்ல சமன்பாடு 2யும் 3யும் பாருங்கள், சமன்பாடு 2 எடுத்து எழுதிக்கலாம். 2 என்ன? 2g ப்ளஸ் 2f ப்ளஸ் c ஈக்குவல் மைனஸ் 2. அதே போல் மூணாவது சமன்பாடு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4g மைனஸ் 2f ப்ளஸ் c ஈக்குவல் மைனஸ் 5. இதுக்கு இப்போ குறி மாற்றி கேன்சல் பண்ண போகிறோம். இங்கே ப்ளஸ் இருக்கா, இப்போ மைனஸ், மைனஸ் இருக்கா, இப்போ ப்ளஸ்ஸு மைனஸுங்க, மைனஸ் இருக்கா ப்ளஸ்ஸு. குறி மாற்றணும். இங்கே மைனஸ் 4 இருக்குது, இங்கே ப்ளஸ் 2g இருக்குது. இப்போ லெஸ் பண்ணால் மைனஸ் 2g வருமா? இங்கே ப்ளஸ் 2f, இங்கே ப்ளஸ் 2f, ப்ளஸ் 4fனு வருமா? மைனஸ் பாருங்க, மைனஸ் c ப்ளஸ் c கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் ப்ளஸ் 5 மைனஸ் 2, அப்போது கழிச்சா 3. சரிங்களா? இதை வந்து சமன்பாடு 5ன்னு எடுத்துக்க போகிறோம். இப்போது மூணாவது சமன்பாடையும் 4வது சமன்பாடையும் கழிக்கலாமா? மூணாவது சமன்பாடு என்ன? 4g மைனஸ் 2f ப்ளஸ் c ஈக்குவல் மைனஸ் 5. 4வது சமன்பாடு என்ன கண்டுபிடிச்சோம்? 6g ப்ளஸ் 4f ப்ளஸ் c ஈக்குவல் மைனஸ் 13. இதுக்கு குறி மாற்றலாமா? மைனஸ் 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 இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு. சரிங்களா? மைனஸ் 6லேருந்து ப்ளஸ் 4 போச்சுன்னா மைனஸ் 2. ஜி அப்படியே வரும். மைனஸ் 4f மைனஸ் 2f கூட்டிக்கலாமா? மைனஸ் 6fனு வரும். ப்ளஸ் சி மைனஸ் சி கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் ப்ளஸ் 13 5 கழிச்சா 8 வருமா? இப்போ இதை வந்து சமன்பாடு 6ன்னு எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா 5 6ன்னு, இதை ரெண்டுத்தையும் எடுக்க போகிறோம். 5வது சமன்பாடு கண்டுபிடிச்சோம். மைனஸ் 2g ப்ளஸ் 4f ஈக்குவல் 3. 6வது சமன்பாடு பார்த்தீங்கன்னா மைனஸ் 2g மைனஸ் 6f ஈக்குவல் 8 டிவைட் பை ப்ளஸ் ப்ளஸ் இங்கே மைனஸா, ப்ளஸ் 2g மைனஸ் 2g கேன்சல் ஆகிருமா? இங்கே ப்ளஸ் 6f இங்கே ப்ளஸ் 4f கூட்டினா 10f ஈக்குவல் இங்கே மைனஸ் 8 இங்கே ப்ளஸ் 3 கழிச்சா மைனஸ் 5. இந்த பெருக்கில் இருக்கிற 10 இப்போ கொஞ்சம் வகுத்தில் மாறுமா? அப்போ எஃப் ஈக்குவல் மைனஸ் 5 டிவைட் பை 10. 1 5 5 2 5 10 கேன்சல் பண்ணலாமா? அப்போது எஃப் ஈக்குவல் மைனஸ் 1 டிவைட் பை 2ன்னு வருமா? இது எஃப்னோட வேல்யூ. சரிங்களா? இப்போ ஜி கண்டுபிடிக்கலாம். இப்போ அடுத்து பாருங்கள், இப்போ எஃப்னோட வேல்யூ வச்சு ஜி கண்டுபிடிக்கலாமா? அப்போது எஃப் என்ன கண்டுபிடிச்சோம்? எஃப் மைனஸ் 1 டிவைட் பை 2. இதை வந்து பார்த்தீங்கன்னா சமன்பாடு 5ல் வந்து அப்ளை பண்ணலாமா? சமன்பாடு 5ல் பதியிட இந்த மாதிரி போட்டு ரவுண்ட் பண்ணாவே அதுக்கு மீனிங் சமன்பாடு அப்படின்ற அர்த்தம். அப்போ 5வது சமன்பாடு என்ன நம்ம கண்டுபிடிச்சோம்? மைனஸ் 2g ப்ளஸ் 4f ஈக்குவல் 3. இப்போ சமன்பாடில் அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணும்போது 2g ப்ளஸ் 4 எஃப்னோட வேல்யூ என்ன? மைனஸ் 1 டிவைட் பை 2 ஈக்குவல் 3. இப்போது 2 கிராஸ் பண்ணலாமா? 4 இப்போ 2 மைனஸ் 2g ப்ளஸ் 2 மைனஸ் 1 ஈக்குவல் 3. மைனஸ் 2g அப்படி இருக்கட்டும். 2 ப்ளஸ் 2 மைனஸ் 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 இன்ட்டு 1 2 ஈக்குவல் 3. இந்த பக்கம் ப்ளஸ் 2 இருக்கிறது ஈக்குவல் சாரி மைனஸ் 2 இருக்கிறது ப்ளஸ் 2 மாறுமா? இப்போ மைனஸ் 2g ஈக்குவல் 5. நமக்கு ஜீனோட மதிப்பு மட்டும் தான் வேணும். இப்போ ஜி மட்டும் வச்சுட்டு பெருக்கல் இருக்கிறது வகுத்தில் மாறுமா? மைனஸ் 2ன்னு வரும். பட் மைனஸ் பார்த்திங்கன்னா எப்பவுமே கீழே வராது, மேலே தான் வரும். சரிங்களா? அப்போது ஜி ஈக்குவல் மைனஸ் 5 டிவைட் பை 2.
இப்போ நம்மக்கிட்ட எஃப்னோட வேல்யூ இருக்குது, ஜினோட வேல்யூவும் இருக்குது. இதை வச்சு சியோட மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? இப்போ எஃப் ஈக்குவல் -1 டிவைட் பை 2 மற்றும் ஜி ஈக்குவல் -5 டிவைட் பை 2. இதை பார்த்திங்கன்னா சமன்பாடு 2ல் பிரதியிடலாமா? 2லன்றது இல்லை, நீங்கள் சமன்பாடு 3லையும் அப்ளை பண்ணலாம், 4லையும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அப்போது பிரதியிடும் போது என்ன கண்டுபிடிச்சோம்? ரெண்டாவது சமன்பாடு 2. இப்போது 2g + 2f + c ஈக்குவல் -2. 2gனோட வேல்யூ பாருங்கள் -5 டிவைட் பை 2 ப்ளஸ் 2 இன்ட்டு எஃப்னோட வேல்யூ -1 டிவைட் பை 2 ப்ளஸ் சி நம்ம கண்டுபிடிக்கணும் ஈக்குவல் -2. சரிங்களா? இப்போ பெருக்கல் இருக்குது. பெருக்கும் போது 5 இன்ட்டு 2 10 -10 டிவைட் பை 2ன்னு வரும். ப்ளஸ் 2 இன்ட்டு -1 -2 ஆகுமா? -2 டிவைட் பை 2ன்னு வரும். ப்ளஸ் சி ஈக்குவல் 0. சரிங்களா? இப்போ கேன்சல் பண்ணலாமா? ஒரு 2 2 2 10 ஒரு 2 கேன்சல் பண்ணலாமா? பாருங்க 4 இருக்குது, சாரி 2 கேன்சல் பண்ணால் 5 1 2. இப்போ என்ன வரும்? -5 இங்கே ப்ளஸ் இன்ட்டு -1 ப்ளஸ் சி ஈக்குவல் -2. -5 -1 -6 ஆகுமா? ப்ளஸ் சி ஈக்குவல் -2. இப்போ இந்த -6 கொஞ்சம் +6 மாறுமா? இப்போ சி ஈக்குவல் -2 ப்ளஸ் 6 கழிச்சிங்கன்னா சியோட வேல்யூ 4. இப்போ நம்ம கூட எஃப் இருக்குது, ஜி இருக்குது, சி இருக்குது. இந்த 3 வேல்யூவும் சமன்பாடு 1ல் அப்ளை பண்ணால் இதுக்கான பொது சமன்பாடு நமக்கு கிடைக்குமா? அப்போ எஃப் ஈக்குவல் -1 டிவைட் பை 2, ஜி ஈக்குவல் -5 டிவைட் பை 2 மற்றும் சி ஈக்குவல் 4. 1ல் பிரதியிடலாமா? 1ல் பிரதியிடும் போது x² + y² + 2gx + 2fy + c ஈக்குவல் 0வா? x² + y² + 2 இன்ட்டு ஜீனோட மதிப்பு பார்த்திங்கன்னா -5 டிவைட் பை 2 x + 2 எஃபோட மதிப்பு பார்த்திங்கன்னா -1 டிவைட் பை 2 ப்ளஸ் சினோட வேல்யூ 4 ஈக்குவல் 0வா? அப்போ இது x² + y² இந்த ரெண்டு கேன்சல் ஆயிருமா? கேன்சல் ஆச்சு என்ன வரும்? -5 ப்ளஸ் இன்ட்டு -5xன்னு வருமா? அதே இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு கேன்சல் ஆயிருமா? கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும்? -1 இருக்கா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்போ என்ன வரும்? -1y. இங்கே 1 புடல் 1 தான், புடல் 4 1 தான். சரிங்களா? ப்ளஸ் 4 ஈக்குவல் 0. இதுக்கான சமன்பாடு.